வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம செகண்ட் இயருக்கு ஒரு வழியாக லேப்டாப் வந்துருச்சு. வாங்க லேப்டாப்பை ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். உங்களுக்காக காமிக்கிறேன். வாங்க 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 லேப்டாப்பை இப்போ உள்ளே ஓப்பன் பண்ணியாச்சு. உள்ளே வந்து லேப்டாப் எடுப்போம். பாருங்கள், எடுத்தோன்னே எப்படி நம்ம ஸ்டாலின் ஃபோட்டோ தாங்க தெரியுது. நம்ம ஸ்டாலின் ஐயா ஃபோட்டோ. ஸ்டாலின் ஐயா ஒரு நல்லது பண்ணியிருக்காருங்க. இந்த பாருங்கள், ஸ்டாலின் ஃபோட்டோ தெரியுதா? நம்ம கவர் எடுத்துகிட்டு லேப்டாப்பை பிரிப்போம், ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணி வச்சாச்சு. அடுத்து என்னென்ன கொடுத்துருக்காங்க பார்ப்போம். அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்துக்குவோம். ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் ஓப்பன் பண்ணி பார்த்துக்குவோம். இடையில உள்ளே என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். சார்ஜர் இருக்குமா? அந்த சார்ஜர் ஃப்ரெண்ட்ஸ் தான். சார்ஜர் வந்து இந்த சார்ஜருக்கு பார்த்தீங்கன்னா டபுள் பின்னு மாட்டுற மாதிரி, ஒத்த பின்னு மாட்டுற மாதிரி இருக்குது சார்ஜரு. இதுதான் இந்த கண்டக்டரு. சேவ் பண்ணி வச்சு சார்ஜர் கொஞ்சமாக விட வந்தது. ஸ்டெபிலைசரு இந்த மாதிரி நல்லாயிருக்கு. வந்து 64 வோல்ட்டுன்னு நினைக்கிறேன். 64 வோல்ட்டுன்னு போட்டுருந்துச்சு பாருங்கள். இப்போ காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள், 64 வோல்ட்டு பார்த்துட்டிங்களா? அடுத்த பாக்ஸில் வேறு என்ன இருக்குது? இன்னொரு சார்ஜரோட இன்னொரு கனெக்டர் வேணுமே. உள்ளே இருக்குது. சார்ஜரோட இன்னொரு கனெக்டர் வந்து உள்ளே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சார்ஜரோட கனெக்டர் வந்து உள்ளே இருந்தால் கனெக்டரு அதில் அந்த ஸ்டெபிலைசரில் மாட்டி விட்டு இது ப்ளக்கை போட்டு விட்டா போதும். ப்ளக்கில் ஸ்டெபிலைசரில் மாட்டி விட்டு ப்ளக்கை போட்டால் சார்ஜ். உள்ளே வேறு என்ன இருக்குது? உள்ளே எப்படி ப்ரொசீஜர், எப்படி ஓப்பன் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ண ப்ரொசீஜர் இருக்குமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த பார்த்தீங்கன்னா எப்படி ஓப்பன் பண்ணுறது, எப்படி ப்ரொசீஜர் எல்லாமே இருக்குது பாருங்களேன். இது புக்கு கொடுத்துருக்காங்க. எப்படி அது எதனால் உலகம் உன் கையில்னு புக்கு கொடுத்துருக்காங்க. அதை படித்து பார்த்துக்குங்க எல்லோரும். செகண்ட் இயர் வாங்கிட்டீங்கன்னா வாங்கிட்டேன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளூ கலர் காட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வாங்கிட்டோம்னா ப்ளூ கலர் காட்டை கமெண்ட் பண்ணுங்கள். பேக் வந்து பாருங்கள். ஸ்டாலின் ஐயா பெரிய படம் போட்டு பெரிய ஐயா படம் ஓரத்தில் போட்டிருக்காங்க. நல்லாயிருக்கு. பேக்கு மேலே பேக் ஒருத்துங்க பாருங்கள். பேக்கு எடுத்து அப்புறம் ஓப்பன் பண்ணிக்கலாம். அவங்க அப்போ லேப்டாப் ஓப்பன் பண்ணி உள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். லேப்டாப்பை எடுத்து வச்சாச்சு. நம்ம ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணி என்ன எப்படி உள்ள சாஃப்ட்வேர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். உள்ளே ஆன் பண்ணிக்கலாம். நம்ம கொஞ்ச நேரம் அடிச்சா கொஞ்ச நேரம் அழுத்தி பிடிக்கணும். பட்டனை அழுத்தி பிடிக்கணும். ஓரத்தில் இருக்கும், அதை பிடிங்க, ஆன் பண்ணிக்கோங்க. அப்புறம் தமிழ்நாடு அரசு விலையில்லா வழங்கும் மடிக்கணினி திட்டம் பாருங்கள். நான் அப்படியே மேட்ச் பார்த்துட்ருக்கேன். கிரிக்கெட் பற்றி அடுத்த ஒரு வீடியோவில் பேசுகிறேன் உங்களுக்கு. ஏன்னா ஜிம்பாப்வே வந்து வரலாற்று வெற்றி அடிச்சிருக்காங்க ஆஸ்திரேலியாவை விட. அந்த வீடியோ வேணும்னா கமெண்டில் பண்ணுங்கள். ஆஸ்திரேலியாவில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆஸ்திரேலியா தோல்வியை பற்றி பெருமையாக பேசுவோம் அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஆஸ்திரேலியா போய் விளையாடி தோத்துட்டாங்களேன்னு சொல்லி பெருமையாக பேசுவோம். பாருங்கள், எடுத்துடன் நம்ம திருவள்ளூர். ஆஹா, என்ன என்ட்ரி பாயிண்ட்டு. திருவள்ளூர் போட்டால் வந்திருக்கு. ஸ்டாலின் ஐயா போட்ட ஓரத்தில் இருக்குது பாருங்களேன். மேலே தமிழ்நாடு அரசுன்னு சொல்லி மேலே இருக்குது. சாஃப்ட்வேர் பாருங்கள், நல்லா சாஃப்ட்வேரும் நல்லா இருக்குது. உண்மையிலே மவுஸ் வாங்கிக்கணும். மவுஸ் வாங்கிட்டோம்னு வச்சுக்க கீபோர்டுக்கு அதே மாதிரி இருக்காது. ஏன்னா கீபோர்டு வந்து சாஃப்ட்வேர் போயிடும். வெல்கம் பேக்குன்னு போட்டிருக்கா. ஏற்கனவே நம்ம ஓப்பன் பண்ணல, இப்போ தான் ஓப்பன் பண்ணுறோம். யூடியூப் இருக்குது, கூகுள் இருக்குது. நம்ம ப்ளே ஸ்டோர் ஏற்றி கேம் ஏற்றிக்கலாம். கேமில் நிறையா நல்லதுக்கு யூஸ் பண்ணுங்கள். நம்ம யூடியூப் சேனல் வச்சுருக்கோம். அதனால தான் நம்ம லேப்டாப் கொடுக்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டோம். லேப்டாப் கிடச்சிருச்சு. இன்னும் நிறையா வீடியோ வரும், கிளியராக இருக்கும், கவலைப்படாதீங்க.